ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சிங்கிள் நம்பர் 3 வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சிங்கிள் நம்பர் 1க்கும் சிங்கிள் நம்பர் 2க்கும் சிங்கிள் நம்பர் 3க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். அந்த மூணையுமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் 2 மிஸ்ஸிங் நம்பர். ஓகே, ஸோ என்ன கொஸ்டின் ரீட் பண்ணி பார்க்கலாமா? ஃபைன். ஸோ கொஸ்டின் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, யூ ஆர் அ given an array of unique integer where each element in the array is in range from 1 to n. ஓகேங்களா? அப்போ சிம்பிளா ரேஞ்ச் என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 1 to n வரைக்கும் தான் அந்த அரேவோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அரேல இருக்கிற எலிமெண்டோட ரேஞ்ச். அரே இஸ் ஆல் டிஸ்டிங் எலிமெண்ட்ஸ். அப்போ எல்லா எலிமெண்ட்டும் கம்பல்சரி யூனிக்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் அரேவோட சைஸ் என்னன்னா n-2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபைன். இப்போ n ஈக்குவல் டு 6னா அரேவோட சைஸ் என்னதான் இருக்கும்? 4 தான் இருக்கும். அப்போ இந்த 4ல 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கிற அந்த இன்டீஜர் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அதுல இந்த 2 மிஸ்ஸிங்கான இன்டீஜர் என்ன அப்படிங்கறத கேட்கறாங்க. இது ஏதோ இந்த நம்ம இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண யூனிக் நம்பரா? இது சிங்கிள் நம்பர் 3 மாதிரியே இருக்கா என்ன? நோ. சிங்கிள் நம்பர் 3ல என்னது? எல்லா நம்பரும் 2 டைம் பிரசன்ட் ஆயிருக்கும். ஒரே ஒரு 2 நம்பர் மட்டும் ஒரு டைம் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த ஒரு நம்பர் என்னங்கிறது தான் கொஸ்டின். சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இப்போ இதுல எப்படி சால்வ் பண்றது? n ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துட்டு 4 சைஸ் n ஈக்குவல் டு 6னா n-2க்கு தான் அரேவோட சைஸ் இருக்கும். அப்போ n ஈக்குவல் டு 8 அப்படின்னா n-2 6 எலிமெண்ட்ஸ் தான், 6ஓட சைஸ் தான் அரேவா இருக்கும். தட்ஸ் ஃபைன். அப்புறம் என்ன பண்ணலாம்? அதுல 1 to n வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். அப்ப அதுல 2 நம்பர் மிஸ்ஸிங்கா இருக்குமா? அந்த 2 நம்பர் என்ன அப்படிங்கிறது தான் given question. இப்போ இங்க பாருங்க, n ஈக்குவல் டு 6. அரேவோட எலிமெண்ட்ஸ் என்ன? 1 3 6 5. அப்ப என்ன இந்த 2 எலிமெண்ட் மிஸ்ஸிங்? 2 and 4 தான் மிஸ்ஸிங். இது நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இன்க்ரீசிங் ஆர்டர்ல 2 and 4 தான் பிரிண்ட் பண்ணணும். ஆர்டர் என்னவா இருந்தாலும் பிரிண்ட் பண்ணக்கூடாது. 2 and 4 மட்டும்தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அரே லிஸ்ட்ல அதை ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இங்க நம்ம என்னது? ஓகே, 1 3 1 3 5 6 அப்படின்னா இங்க மிஸ்ஸிங் என்னது? 2ம் 4ம். அப்ப 2 and 4 ஆன்சரா வந்துருச்சு. இப்ப 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்னோட வேல்யூ 3. அப்ப அரேவோட சைஸ் என்னவா இருக்கும்? 3-2 1 இருக்கும். அப்ப அந்த 1ல என்ன வேல்யூ மட்டும் ஸ்டோர் பண்ணிருக்காங்க? 1 ஸ்டோர் பண்ணிருக்காங்க. அப்ப மிஸ்ஸிங் என்னது? 2 and 3 தான் மிஸ்ஸிங். சரி, ஓகே. இங்க பாருங்க, என்னோட சைஸ் 5. அப்ப அரேவோட சைஸ் என்னவா இருக்கு? 1 3 4 இருக்கு. அதாவது அரேவோட சைஸ் 3 இருக்கு. அப்போ 3னா ரேஞ்சே 1ல இருந்து 5 வரைக்கும் தான் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதுவும் வந்து யூனிக் இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்ப எது 2 மிஸ்ஸிங்? 2ம் 5ம் மிஸ்ஸிங்கா? எஸ். அப்ப இதுக்கு ஆன்சர் 2 and 5. இங்க பாருங்க, அரேவோட வேல்யூ 7. சாரி, என்னோட வேல்யூ 7. அப்ப அரேவோட சைஸ் என்னவா இருக்கும்? 5 இருக்கும். இதுல மிஸ்ஸிங் ஆனது என்னது? 1 மிஸ் ஆயிருக்கு, தென் 7 மிஸ் ஆயிருக்கு. அப்ப அவுட்புட் 1 and 7. ஓகேங்களா? ஸோ இதுதான் given question. சரி, ஓகே, இதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் இல்லையா நமக்கெல்லாம். எப்படி சால்வ் பண்றது? இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? லிசன், இதையும் நான் இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சிங்கிள் நம்பர் 3 அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண விரும்புறேன். ஆல்ரெடி நம்ம அதை சால்வ் பண்ணதுதான். இப்ப இங்க பாருங்க, இப்போ ஒரு வேல்யூஸ் 2 டைம் இருக்கு. 2 2 3 3 4 5 அப்படின்னா இந்த சிங்கிள் நம்பர் அந்த 2 யூனிக் நம்பர் என்ன அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? எல்லா வேல்யூமே எக்ஸார் பண்ணோம். எக்ஸார் பண்ணா இந்த சேமா இருக்கிற எல்லாமே கேன்சல் ஆயிரும். யூனிக்கா இருக்கிற இந்த 2 எக்ஸார் பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் நமக்கு ஆன்சரா கிடைக்கும். கரெக்டா? அப்ப இந்த 2 எக்ஸார் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 4னா 1 0 0, 5னா 1 0 1. அப்ப இங்க பண்ணும்போது 1 0 0. அப்போ இந்த பொசிஷன்ல எங்கெல்லாம் 1 இருக்கோ அதையெல்லாம் லெஃப்ட் பக்கெட்லயும், இந்த பொசிஷன்ல எங்க 1 இல்லையோ அதையெல்லாம் ரைட் பக்கெட்லயும் நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணோம். கரெக்டா? இந்த பொசிஷன்ல எங்க 1 இருக்கு? 2ன்னு பார்த்தோம்னா 2 எங்க வரும்? 2க்கு இந்த இடத்துல 1 கிடையாது. அப்ப வந்து என்னது? 1 கிடையாதுன்னா ரைட் பக்கெட்டோட எக்ஸார் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அவர் ரைட் பக்கெட். ரைட் பக்கெட்டோட எக்ஸார் பண்ணிக்கலாம். 2 எக்ஸார் 2. ஓகே, அடுத்தது 3க்கு பார்த்தோம்னா இங்க 1 இருக்கு. அப்ப இங்க 1 இருக்கு அப்படின்னா என்னது? லெஃப்ட் பக்கெட்டோட எக்ஸார் பண்ணிக்கலாம். 3 எக்ஸார் 3. இப்ப 4க்கு பார்த்தோம்னா 4க்கு இங்க 1 கிடையாது. அப்ப 1 கிடையாதுன்னா என்ன பண்ணலாம்? ரைட் பக்கெட்டோட எக்ஸார் பண்ணிக்கலாம். ஓகே, 5க்கு இங்க 1 இருக்கு அப்படின்னா லெஃப்ட் பக்கெட்டோட எக்ஸார் பண்ணிக்கலாம். அப்ப 3 3 கேன்சல் ஆகி இங்க என்ன இருக்கும்? கடைசியில 5 இருக்கும். இங்க 2 2 கேன்சல் ஆகி இங்க 3 இருக்கும். இந்த 5 and 3 தான் நம்ம ஆன்சரா சொன்னோம். தட் இஸ் சிங்கிள் நம்பர் 3. சரி, அதை தான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேல. போன கொஸ்டின்லயே சிங்கிள் நம்பர் 3 தான் படிச்சிட்டோம்ல. எதுக்கு இந்த கொஸ்டின்லயே வந்து வளன்னு இதை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
சி லிசன், இங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை ஒரு பக்கம் நம்ம வச்சுப்போம். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, n கொடுத்துருக்காங்க, ஃபைன். இப்போ என்னோட வேல்யூ 7 அப்படின்னா அரேவோட சைஸ் கம்பல்சரி என்னவா தான் இருக்கும், 5 தான் இருக்கும். ஓகே, அப்போ 5 தான் இருக்கும்னா அதோட ரேஞ்ச் என்ன வேல்யூ தான் இருக்கும், 1ல இருந்து 7க்குள்ள இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் இங்க இருக்கும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 4 நெக்ஸ்ட் 5 7. ஓகேவா? ஸோ இப்படி 5 வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் மிஸ்ஸிங் நம்பர் என்ன, மிஸ்ஸிங் நம்பர்னு பார்த்தோம்னா 3 மிஸ் ஆயிருக்கு, 6 மிஸ் ஆயிருக்கு. அப்போ நான் என்ன சொல்லணும், 3யையும் 6யையும் ஆன்சராக ரிட்டர்ன் பண்ணணும். பட் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது? சி லிசன், n ஈக்குவல் டு 7னா 5 எலிமெண்ட் தான் இருக்கும். அந்த 5 எலிமெண்ட்டோட ரேஞ்சும் என்னவா தான் இருக்கும், 1ல இருந்து 7 வரைக்கும் தான் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது கூட ஓகேவா, இது கூட 1ல இருந்து 7 வரைக்கும் தானே இருக்க போகுது, பிளஸ் இந்த அரே கூட நான் என்ன பண்ண போறேன், திரும்ப அந்த 1ல இருந்து 7 வரைக்கும் ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணி இருப்போம். 1 2 3 4 5 6 and 7. அப்போ இப்போ என்ன இப்போ இது என்ன ப்ராப்ளம்க்கு ஈக்குவல், திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஈக்குவல் டு சிங்கிள் நம்பர் 3. ஏன்னா எல்லா எலிமெண்ட்டும் 2 டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் எக்ஸப்ட் 2 எலிமெண்ட். அப்போ அந்த 2 எலிமெண்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு இந்த கொஸ்டின். அந்த 2 எலிமெண்ட் என்னது, 6 ஒரே ஒரு டைம் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 3 ஒரே ஒரு டைம் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. மற்றது பார்த்தீங்கன்னா 1 1 கேன்சல் ஆயிரும், 2 2 கேன்சல், 4 4 கேன்சல், 5 5 கேன்சல், 7 7 கேன்சல். பேலன்ஸ் இருக்க அந்த 2 சிங்கிள் யூனிக் நம்பர் என்னது, 3 and 6. இப்போ கொஸ்டின் புரிஞ்சதா? இப்போ ஈஸியா சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, பட் எல்லா வேல்யூவே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சேம் இந்த கொஸ்டின்ல நம்ம இதுக்கு முன்னாடி சிங்கிள் நம்பர் 3 எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி தான். சிங்கிள் நம்பர் 3 பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த கொஸ்டினை பார்த்துட்டு வந்துருங்க. சரி, ஓகே. இப்போ அரேவோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு, திரும்ப 1ல இருந்து n வரைக்கும் வேல்யூஸை ஆட் பண்றதுங்கிறது, அந்த அரேல ஆட் பண்றதுங்கிறது தட்ஸ் இம்பாசிபிள், பிகாஸ் ஆல்ரெடி அரே சைஸ் இஸ் வெரி பிக். அது கூட திரும்ப இன்னொரு ரொம்ப பெரிய எலிமெண்ட் அந்த அரேல ஆட் பண்றது, அதுவும் கடைசியில ஆட் பண்றதுங்கிறது தட்ஸ் இம்பாசிபிள். அண்ட் நமக்கு தெரிஞ்சதுதான், அரேவா இருந்ததுன்னா, அரேவா இருக்கா அரே லிஸ்டா இருக்கா, கிவன் கொஸ்டின் கிவன் இன்புட், ஓகே அரே லிஸ்டா தான் இருக்கு, அரே லிஸ்டா தான் இருக்கு. அப்போ திரும்ப 1ல இருந்து n வரைக்கும் அந்த அரே லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பண்றதுக்கு நான் என்ன பண்ணலாம், I need to perform XOR operation with all the values. அப்ப முதல்ல என்ன பண்றேன், 1 to n வரைக்கும் XOR ஆபரேஷன் பண்ணி அதோட ஆன்சர் ஒரு பக்கம் இருக்கும். திரும்ப அந்த ஆன்சர் கூடயே அரேல இருக்கிற எல்லா வேல்யூ கூட, அரேல இருக்கிற எல்லா வேல்யூ கூடயும் XOR பண்ணோம்னா இதை XOR பண்ணதுக்கு சமமா? ஓகே, அப்ப அந்த XOR ஆன்சர் கூட பொசிஷன் கண்டுபிடிக்கலாமா? அவ்வளவுதான், சிம்பிள். நான் என்ன பண்றேன், அதை அரேல ஆட் பண்ண போறது இல்லை, அதுக்கு பதிலாக எங்க வச்சுக்க போறேன், லூப்லயே வச்சுக்க போறேன். சரி, ஓகே. இங்க வந்து n கொடுத்துட்டாங்க, தென் அரே கொடுத்துட்டாங்க, தென் அரே வந்து எதுல கொடுத்துருக்காங்க, அரே லிஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. முதல்ல XOR பண்ணுவோம், int XOR equal to initially 0. so for int I equal to 1, I less than or equal to n, I plus plus. அப்போ XOR equal to XOR of I. ஓகேங்களா? ஸோ ஃபார் லூப்ல நம்ம கம்ப்ளீட்டா 1ல இருந்து n வரைக்கும் XOR பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், திரும்ப ஃபார் int value of, அந்த அரேல இருக்கிற எல்லா வேல்யூ கூடயும் XOR பண்ணணும். XOR equal to XOR of value. ஓகே, ரெண்டு ஃபார் லூப்பையும் ரன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இப்போ அந்த XOR ஆன்சர்ல எந்த பொசிஷன்ல 1 இருக்கு அப்படிங்கிற அந்த பொசிஷனை கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அப்போ இனிஷியலி மை பொசிஷன் ஈக்குவல் டு -1 ஃபார் int I equal to 0, I less than 32, I plus plus. இங்க நம்பர் வந்து ஆல்வேஸ் யூனிக் பாசிட்டிவ் இன்டிஜர்னு கொடுத்துருக்காங்களா? எஸ், ஆல்வேஸ் த நம்பர் இஸ் யூனிக் பாசிட்டிவ் இன்டிஜர். அப்போ பாசிட்டிவ் இன்டிஜர்னா I less than 31 வரைக்கும் போனா போதுமானது தான். ஓகே, ஏன்னா நெகட்டிவ்னா தானே நம்ம 31th பிட்டை இன்க்ளூட் பண்ணணும். அப்போ வந்து இங்க பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படிங்கறதுனால 30th பிட் வரைக்கும் போனா போதுமானது. இப்போ என்ன பண்ணலாம், பொசிஷனை கண்டுபிடிக்கணும். இஃப் ஓகே, XOR ஓகே, and ஓகே 2 power I எப்படி போடுவோம், 1 less than left shift of I. ஸோ இதுல கிடைக்கிற அந்த ஆன்சர், இதுல கிடைக்கிற ஆன்சர்ஸ்ல எங்க நமக்கு greater than 0 கிடைக்குதோ அப்படின்னா அந்த பொசிஷன்ல வந்து என்ன இருக்கு, அந்த 2 power 0th பிட்டோ இல்ல 2 power ith பிட்ல நமக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், we will have a 1 அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 இருந்தா என்ன பண்ணுவோம், பொசிஷன் ஈக்குவல் டு I, ஆல்சோ பிரேக் இட்.
இதுக்கப்புறம் எனக்கு இந்த லூப்போட வேலை இல்லை. இப்போ நான் பொசிஷனை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், அந்த பொசிஷன்ல 1 இருக்கிறது எல்லாத்தையும் லெஃப்ட் பக்கெட்லையும் 1 இல்லாதது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ரைட் பக்கெட்லையும் நம்ம ஸ்பிளிட் பண்ணணும். அப்போ என்ன பண்றேன், இனிஷியலா லெஃப்ட் பக்கெட் ஈக்குவல் டு 0 இன்ட் ரைட் பக்கெட் ஈக்குவல் டு 0. இப்போ ஃபார் இப்போ அந்த அரேல கம்ப்ளீட்டா என்ன வேல்யூ இருக்கிற மாதிரி 1ல இருந்து n வரைக்கும் இருக்கு. தென் அரேல எல்லா வேல்யூவும் இருக்கு. அப்ப int I equal to 1, I less than or equal to n, I plus plus. இதுல செக் பண்ணணும் இஃப் இந்த ஐங்கிறது நம்மளுடைய வேல்யூ கரெக்டா, இந்த I and 2 power I எப்படி போடுவோம், 1 left shift off, இங்க ஐங்கிறது 2 power position. ஓகே, இதுல கிடைக்கிற இந்த வேல்யூஸ் ஓகே எப்ப greater than 0வா இருக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம், கிரேட்டர் தென் 0னா தட் வில் பி அங்க 1 இருக்குன்னு அர்த்தம். 1 இருந்தா எது கூட எக்ஸார் பண்ணிக்கலாம்னா லெஃப்ட் பக்கெட்டோட எக்ஸார் பண்ணிக்கலாம். லெஃப்ட் பக்கெட் ஈக்குவல் டு லெஃப்ட் பக்கெட் எக்ஸார் ஆஃப் ஐ. ஓகே, அந்த வேல்யூவை லெஃப்ட் பக்கெட்டோட எக்ஸார் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரைட் பக்கெட் ஈக்குவல் டு ரைட் பக்கெட் எக்ஸார் ஆஃப் ஐ. ஓகே, அந்த பொசிஷன்ல 1 இருந்தா லெஃப்ட் பக்கெட்லயும் 1 இல்லைன்னா எந்த பக்கெட்டு, ரைட் பக்கெட்லயும் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் 1ல இருந்து n வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீ எங்க பண்ணணும், அந்த அரேல இருக்கிற எல்லா வேல்யூஸையும் பண்ணணும். அப்போ இன்ட் வேல்யூ ஆஃப் அரே சேம் இதே கண்டிஷன் தான் செக் பண்ணுவோம். பட் ஐக்கு பதிலாக என்ன போடுவோம், ஐக்கு பதிலாக வேல்யூ போடுவோம். அப்போ இங்க வேல்யூ அண்டு 1 2 power பொசிஷன் வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்ததுன்னா லெஃப்ட் பக்கெட் ஈக்குவல் டு லெஃப்ட் பக்கெட் எக்ஸார் ஆஃப் வேல்யூ, ரைட் பக்கெட் ஈக்குவல் டு ரைட் பக்கெட் எக்ஸார் ஆஃப் வேல்யூ. இப்போ நமக்கு ஃபைனலா என்ன கிடைச்சிரும், லெஃப்ட் பக்கெட்ல ஒரு ஆன்சர் இருக்கும், ரைட் பக்கெட்ல ஒரு ஆன்சர் இருக்கும். கரெக்டா, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து ஒரு அரே லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணணும். அப்ப அரே லிஸ்ட் இன்டீஜர் ஆன்சர் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணணுமா, ஆன்சர் டாட் ஆட் ஆஃப் லெஃப்ட் பக்கெட் அண்ட் ஆன்சர் டாட் ஆட் ஆஃப் ரைட் பக்கெட் அப்படின்னு போட்டுட்டு ரிட்டர்ன் ஆன்சர்னு கொடுத்தோம்னா கரெக்ட் தான். பட் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்வேஸ் ஷார்ட்டட் ஆர்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம வேணா ஷார்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னீங்கன்னா நீங்க பை டிஃபால்ட்டா ஷார்ட் பண்றதுக்கு எவ்வளோ ஆகும், இப்படி கலெக்ஷன்ஸ் டாட் ஷார்ட் ஆஃப் இந்த ஆன்சரை ஷார்ட் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும், n log n அப்படிங்கிறது வரும். பட் ஆனால் இவங்க டைம் காம்ப்ளெக்சிட்டி எதுல சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க, இங்க பார்த்தோம்னா ஓகே இங்க பாத்தீங்கன்னா 1 செகண்ட்ல சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 செகண்ட்னா என்ன, 1 செகண்டுக்கு நம்மளுடைய கம்பைலரோட ஐட்ரேஷன் என்ன 10^8. அப்ப லீனியர்ல சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க, nல சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணனால தட் வில் பி n log n மாறிடுது. அப்ப இருக்கிறதே 2 வேல்யூ தான், அந்த 2 வேல்யூல எது கம்பேர் பண்ணி நமக்கு ஆட் பண்ண தெரியாதா, லெட்ஸ் ஆட் இட். இஃப் எப்போ லெஃப்ட் பக்கெட் லெஸ் தென் ரைட் பக்கெட்டா இருக்கோ அப்ப என்ன வரணும், ஆன்சர் டாட் ஆட் ஆஃப் முதல்ல லெஃப்ட் பக்கெட் ஆட் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் டாட் ஆட் ஆஃப் ரைட் பக்கெட் ஆட் பண்ணிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல ஆன்சர் டாட் ஆட் ஆஃப் ரைட் பக்கெட் ஆட் பண்ணிருங்க, ஆன்சர் டாட் ஆட் ஆஃப் அதுக்கப்புறம் லெஃப்ட் பக்கெட் ஆட் பண்ணிருங்க. இப்போ ரிட்டர்ன் யுவர் ஆன்சர். ஓகேவா, ஸோ சேம் சிங்கிள் நம்பர் 3 எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான். பார்த்தீங்களா, எனக்கே ஆச்சரியமா இருக்குது, ஒரு எரர் கூட வரல ரன் பண்ணதுக்கு அப்புறம். சரி ஓகே, சப்மிட். அவ்வளோதாங்க, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஐ ஹோப் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் மூலமா நீங்க உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. தென் இந்த கொஸ்டின் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye, take care.